Hello friends, welcome back my channel. In the video free resume templates எப்படி நம்ம டவுன்லோட் பண்ண தான் பார்க்க போறோம். அதுவும் பாத்தீனா எடிட் பண்ற மாதிரி MS ஆபீஸ்ல அதாவது MS Word ஃபார்மட்ல இருந்தாலே அதை எப்படி நம்ம டவுன்லோட் பண்றத இந்த வீடியோல ரொம்ப டீடைலா பார்க்க போறோம். இந்த வெப்சைட்ல பாத்தீனா ஃப்ரீயா பாத்தீனா எக்கச்சக்கமான பாத்தீனா உங்களுக்கு விதவிதமா பாத்தீனா உங்களுக்கு டெம்ப்ளேட்ஸ் பாத்தீனா ஃப்ரீயா பாத்தீனா கொடுத்துட்டு வராங்க. இதை எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணறத இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். ஜஸ்ட் பாத்தீனா உங்க மொபைல்ல ஏதாவது ஒரு browser ஓபன் பண்ணிக்கோங்க. Next Google search ல போய்ட்டு நான் சொல்ற மாதிரி இந்த மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. Microsoft 365 resume templates இந்த மாதிரி கரெக்ட்டா பாத்தீனா நீங்க டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. once இந்த மாதிரி நீங்க டைப் பண்ணிட்டு சர்ச் பண்ணிக்கோங்க. இதுல வரக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் லிங்கையே ஓபன் பண்ணிக்கோங்க. createmicrosoft.com அப்படினு இருக்கும். கரெக்ட்டா இந்த வெப்சைட்டை நீங்க ஓபன் பண்ணிக்கோங்க. once நீங்க வெப்சைட்டை ஓபன் பண்ணனே பாத்தீனா இதுல எக்கச்சக்கமான டெம்ப்ளேட்ஸ் பாத்தீனா உங்களுக்கு இந்த இடத்துல ஷோ பண்ணிருப்பாங்க. ஜஸ்ட் இது எல்லாத்தையும் நீங்க பாத்துக்கோங்க. இதுல பாத்தீனா உங்களுக்கு பிடிச்ச டெம்ப்ளேட்டை நீங்க ஈஸியா ஓபன் பண்ணி நீங்க எடிட்டும் பண்ணிக்க முடியும். இதுக்கு பாத்தீனா உங்க மொபைல்ல நீங்க MS Word நீங்க இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். அப்பதான் பாத்தீனா மொபைல்லே உங்களால எடிட் பண்ண முடியும். அப்படி இல்லனா உங்க PC ல நீங்க டவுன்லோட் பண்ணி நீங்க டைரக்ட்டா MS ஆபீஸ் மூலமா எடிட் பண்ணிக்க முடியும். இப்போ பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஏதாவது ரெஸ்யூம் சூஸ் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் டு கஸ்டமைஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் நீங்கள் இதை டவுன்லோட் டு கஸ்டமைஸ் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் காமிக்கும். ஜஸ்ட் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ டவுன்லோட் ஆன ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதை ஓப்பன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு நீங்கள் வேர்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஜஸ்ட்டு MS Wordனு ஜஸ்ட் அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மேட்டை உங்களால் எடிட் பண்ண முடியும். ஜஸ்ட் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு வேர்டில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரெஸ்யூம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டெம்ப்ளேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக எடிட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி இதில் உங்களுடைய நேம் எடிட் பண்ணணுமா இல்லை உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய எஜுகேஷன் இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் இதில் எடிட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நீங்கள் எல்லாத்தையுமே எடிட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் அந்த அட்ரஸ் எல்லாத்தையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்கும். இந்த 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் PDF-ஆக பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அல்லது நீங்கள் MS ஆஃபீஸில் கூட சேவ் பண்ணால் கூட சேவ் அஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நீங்கள் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் திஸ் டிவைஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி உங்களுடைய மொபைல்லே சேவ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் PDF-ல உங்களுக்கு வேணும்னா உங்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு ஷேர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி இதில் ஷேர் அஸ் PDF ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செலக்ட் பண்ணினா உங்களை டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக PDF-ல பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் ஆகிடும். ஒன்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா PDF-ஆக கன்வெர்ட் ஆகிட்ட பிறகு உங்களுடைய வாட்ஸ்அப்பில் நீங்கள் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிக்கலாம். அப்படின்னா உங்களுடைய மெயில் இந்த மாதிரி ஏதாவது ஃபைலில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிக்க முடியும் அல்லது பிரிண்ட் எடுத்துக்கவும் முடியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தடை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாக பார்த்தீங்கன்னா MS Word ஃபார்மேட்டில் நீங்கள் ரெஸ்யூம்ஸை டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.